நான் உங்ககிட்ட என்னோட எஸ்பி ரிசல்ட் காட்ட போறேன். பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லல்ல. 17-18 வயசுல நானே ஒரு ஃபெயிலியரான பர்சன் தாங்க. இதுதான் உண்மையான ஒரு உண்மை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் எஸ்பி ரிசல்ட் எடுத்திருப்பீங்க. நல்ல மார்க் எடுத்து பெத்தவங்களை பெருமைப்பட வச்சவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். சல்யூட் தங்கங்களா, யூ ஆர் த பெஸ்ட். ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி ஃபெயிலியரான பர்சன் கண்டிப்பா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ்பி ரிசல்ட் எடுத்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க. என்னடா இது, நம்ம நல்லா தானே படிச்சா இப்படிப்பட்ட ஒரு மார்க், பெத்தவங்க முன்னுக்கு ஐயோ நம்மளால அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன். என்னோட தங்கங்களுக்கும் பெத்தவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்க வச்சு பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு வருத்தப்படுறவங்களுக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 17-18 வயசுல நானும் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்ப படிப்போட முக்கியத்துவம் நான் அப்பதான் உணர்ந்தேன். கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துங்க கண்டினியூ நான் படிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா படிப்போட அருமை எனக்கு அப்பதான் எனக்கு உண்மையுமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால எஸ்பிஎம்ல ஃபெயிலியரான பர்சன்ஸ் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்த படிப்பு சம்பந்தமா கைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த வழியில போங்க. உங்களுக்கு பாதை காட்டுறதுக்கு நிறைய பேர் உங்க லைஃப்ல இருப்பாங்க. ஐயோ எஸ்பி ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு கிடையவே கிடையாது. என்ன பாருங்க, நான் சொல்றேன், வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்தாலும் நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கண்டினியூ படிக்கலாம். நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த துறையில் போங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். அதேமாரி பெற்றவங்க கிவ் அப் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு உங்கள் பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்காத பட்சத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவும் ஒரு காலத்தில் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பெருமைப்படுறாங்க. அதேமாரி உங்கள் பிள்ளைங்களும் கண்டிப்பாக பெருமைப்படுற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. என் தங்கங்களா, உங்கள் அம்மா அப்பாவை பெருமைப்பட வைப்பீங்களே.